நேர மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானேடா. எத்தனை நேரம் தான் கூட்டிகிட்டே இருப்ப? சீக்கிரம் கூட்டி விட்டு வா, அடுப்புக்கிட்டு இருக்கிற வேலையை பாப்பியாமா. பிள்ளைய பெற்று கொடுத்தா மட்டும் போதும், மித்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ பாரு, எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கற? மடமடன்னு வேலையை முடிச்சிட்டு வாங்க. அண்ணி எதுக்கு வாந்தி எடுக்குதுன்னே தெரியல, நீ பாட்டுக்கு சக்கரை எடுத்து கொடுத்துட்டு இருக்க. அடியே, பித்த வாந்தி எது மத்த வாந்தி எதுன்னு சத்தத்தை வச்சே கண்டுபிடிப்போம் முடியும். ஆவணியில வாந்தி எடுத்திருக்கா. இந்த வாட்டி கண்டிப்பா ஆம்பளை பையன் தான் பிறக்கும். இந்த வீட்டுல இன்னொரு குழந்தை ஓடி ஆடி விளையாட போகுதுடி. அதுதாண்டி ஆத்தாளோட மகிமை. குடுக்கணும்னு நினைச்சா அவ எப்படி வேணாலும் கொடுப்பா. நீ பெத்து கொடுத்தா மட்டும் போதும், மத்ததெல்லாம் ஏன் பொறுப்பு. இனி நீ ஒரு துரும்ப கூட அசைக்க கூடாது. மூணாவதா குழந்தைக்கு தாயாகிற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? எனக்கு இந்த குழந்தை வேணும். வேணாம்மா, புரியல. இந்த குழந்தை நான் பெத்துக்க தயாராகவே இல்லை. மறுபடியும் பால் கொடுத்து தூங்க வச்சு குளிப்பாட்டி கழுவி விட்டு, ஐயோ என் உடம்புல தெம்பே இல்லை. ஏய், ஒருவேளை அவன் சொல்ற மாதிரி ஆம்பளை பிள்ளையா இருந்ததுன்னா அதெல்லாம் பார்த்து சமாளிச்சுக்கலாம். லூசானா நீ? எந்த குழந்தை பிறந்தாலும் சாப்பாடு ஸ்கூலுக்குன்னு எல்லாத்துக்குமே ஒரே செலவு தான். எப்படி சமாளிப்ப? நீ சொல்றது சரிதான். சரி, இதுல நம்ம என்ன பண்றது? அதான் மாரியாத்தா கொடுத்துட்டாலே. குடுப்பா. நீ சும்மா இருந்தா அவ எப்படி கொடுத்துருப்பா? அப்படியே கொடுத்தாலும் என்னால முடியாது. நீ வேணா பெத்து பாரு. நானா? பாருண்ணா, இன்னொரு குழந்தை வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நீயும் அண்ணியும் தான். அப்படி ஒண்ணு வந்தா உன்னால சமாளிக்க முடியுமா? அண்ணி உங்களால? நைட்டு நிம்மதியா தூங்கி 6 வருஷம் ஆச்சுடி. இதுக்கப்புறமே என்னால கண்டிப்பா முடியாது. அப்ப யாரு சொல்றதையும் காதுல போட்டுக்காதீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டுருவோம். ஏண்டி, ஆத்தா கொஞ்ச நாள் ஊர்ல இல்லைனா உங்களுக்கெல்லாம் குளிர் விட்டு போச்சு. இருங்கடி, நான் உங்களை பாத்துக்கிறேன். சீக்கிரம் போட்டுனா அதோட கண்ணுல படாம சீக்கிரம் போயிடணும். என்ன மாமா பண்ற? எங்கடி தங்கங்களா கிளம்பிட்டீங்க? ஆத்தா, அன்னைக்கு செக்அப் பண்ண ஹாஸ்பிடல் போறோம். அதுக்கு தான் நான் இருக்கேன். இவர் யாருன்னு பாக்குறீங்களா? தலைமுறையா இவர் குடும்பம் தான் நம்ம குடும்பங்களுக்கே வைத்தியம் பார்த்துச்சு. இவர் சொன்னா அந்த பிரம்மனே சொன்ன மாதிரி இவர் கொடுக்கிற ஒரு சிட்டிகை பொடி 1000 இங்கிலீஷ் மருந்துகளுக்கு சமம். கொடுங்கய்யா.
அதிலே மசக்கி இருந்தால் இந்த சூரணத்தை சாப்பிடுங்க. மதியம் சாப்பாட்டுக்கு மேலே இந்த சூரணத்தை சாப்பிடுங்க. ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னால் இதை சாப்பிட்டு படுங்க. இதெல்லாம் அரிய விலை மூலிகையில் செஞ்சது. ஆத்தா இந்த காலத்துல இதெல்லாம் யாராத்தான் நம்புறாங்க? நாங்க ஹாஸ்பிட்டலே போய் பார்த்துட்டு வந்துடுறோம் ஆத்தா. இப்படி எல்லாம் போய் தாண்டி பித்து பிடிச்சி தெரியுறீங்க. உங்களை எல்லாம் குடிமா குடி. இது தோலோ விதையில செஞ்சது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. இப்படி குறுக்க மறுக்கையில் பேச மாட்டீங்க. 14 21 சந்தேகமே இல்லை, கண்டிப்பா ஆம்பளை புள்ள தான். மகமாயே வம்சத்தையே தலைக்க வச்சுட்டு அம்மா ஜாக்கிரதையா இருக்கணும் கண்ணு. இது எல்லாரோட செல்ல பிள்ளையும் நீ சுமந்துட்டு இருக்கிற மனசுல வச்சுக்கோ. இருக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமா இருக்கணும் கண்ணோ, புரிஞ்சுதா? ராதிகா ஏத்தா இந்தா, இது நம்ம பரம்பரை மான் கொம்பு. இதில் தான் நம்ம குடும்பத்தில் பிறக்கிற எல்லா ஆம்பளை குழந்தைகளையும் தூளி கட்டி தூங்க வைப்பாங்க. எங்கே உன் புருஷனுக்கு அப்புறம் இதில் எந்த குழந்தையும் படுக்க வைக்க மாட்டோமோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். நல்ல நேரம் தங்க என் வயிற்றுல பாலை வாத்துட்டேன். ராசாத்தி ராதிகா, ராதிகா, இதெல்லாம் எதுக்கு நீ பண்ணிட்டு இருக்க? வெயி புள்ள பிறக்க வரைக்கும் ஆத்தாவும் நானும் இந்த மாதிரி எல்லா வேலையும் பார்த்துக்குவோம். இது எதுவும் நீ செய்ய வேண்டாம், சரியா? போய் ரெஸ்ட் எடு. ராதிகா, அங்க பால் ஆத்தி டேபிள் மேல வச்சிருக்க, போய் குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு. இதெல்லாம் நாங்க பார்த்துக்குவோம். நீ பார்த்துட்டு இருக்கிற ஆத்த நானும் இருக்கிறேன். நீங்க படுவோம். ஐயோ அண்ணி, சீக்கிரம் கிளம்புங்க அண்ணி. அண்ணா சீக்கிரம் எந்திரி, ஆத்தா வரக்குள்ள ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். என்ன நீ பார்த்துட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. நான் இந்த குழந்தைய பெத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்டி. எது? ஏன்? வீட்டில் எல்லாரும் இந்த குழந்தைய ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்குலாம் தெரியாமல் இப்படி ஒரு விஷயம் நம்ம பிளான் பண்ணுறதே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடி. அதுக்கு இன்னொரு குழந்தை தானே, இதுங்க ரெண்டுத்தையும் நான் எப்படி வளர்த்தனோ அதே மாதிரி வளர்த்திட்டு போகிறேன். என்னால் வேற என்ன பண்ண முடியும்? இரு வரேன் பாப்பா. முக்கியமா இந்த பப்பாளி எள்ளுருண்டையெல்லாம் பாப்பாவில் படாமல் பார்த்துக்குங்க, அறவே ஆகாதாக்கு. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? என்ன ஆத்தா மூச்சு வாங்கி செத்துட்டா ஒன்னு இருக்க நீயே கட்ட ரெடி பண்ற போல? வாய மூடி. இப்படியே நான் எங்க போறேன் எங்க வரேன் என்ன பண்றேன் ஏது பண்றேன் இப்படியே மோப் முடிச்சுட்டே சுத்திட்டு இருக்கிறது உனக்கு பொழப்பா போச்சாடி? ஊர்ல யாரு வாந்தி எடுத்தாலும் மோப்ப முடிக்க ஒன்னால முடியும்னா பேத்தினா உன்னை என்னால மோப்ப முடிக்க முடியாதா? நானே புள்ளைய பாத்துக்க வந்தேன். நான் புள்ளத்தாச்சியை பாத்துக்கு வந்தேன். சரி, எதுக்கு இப்படி மூச்சு வாங்கிட்டு இந்த பப்பாளி மரத்தை வெட்டிட்டு திரியிற? எல்லாம் ஒரு காரணமாகத்தான். பப்பாளி சாப்பிட்டா கரு களைஞ்சிருன்னு இன்னுமாடா நம்பிக்கிட்டு இருக்குங்க. அதுவும் பட்டு போன மரத்தை வெட்டிட்டு இருக்கு. நீ வாக்கா நம்ம அண்ணியை பார்ப்போம். சரி, இப்போ வந்த நில்லுங்கடி. என்னடி இது கையில? என்னடி திருட்டு வேலை பாக்குறீங்க ரெண்டு பேரு? என் கண்ணுல இருந்து ஒன்னும் தப்பிக்க முடியாது. எதுக்கடி இது? ஆத்தா அன்னைக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லிச்சு, அதான் மாத்திரை வாங்கிட்டு போறேன். என்னடி லொன்னிக்கு? சித்த நேரத்துல வைத்தியர் வருவாரு, அவருக்கு தான் என்ன வேணும் ஏது வேணும் கொடுக்க தெரியும். கண்டதையும் கொடுத்த வயித்துல இருக்கிற பையன் என்னடி பண்ண பாக்குறீங்க? வயித்துல இருக்கிறது பையன் தான், உனக்கு எப்படி இவ்ளோ கன்ஃபார்மா தெரியும்? அதான் வைத்தியர் சொல்லிட்டாரல்ல. நொட்டமாடும் ஸ்கேன் சென்டர் சொல்லிடுச்சா? அப்ப நம்ம போலீஸ கூப்பிட வேண்டியதுதான். போலீஸா? எதுக்கடி? பிறக்கிற புள்ளைய முன்னாலேயே சொல்லிட்டா பின்னாலேயே போலீஸ் வந்துரும். சட்டம் தெரியாதா ஆத்தா? என்னடி சட்டம்? பெரிய சட்டம். வைத்தியர் சொல்லி எதுவுமே தப்பா போனதே இல்லை. அன்னைக்கே சொன்னாரடி,
உங்க ஆத்தா வயித்துல நீ இருக்கும்போதே இப்படி ஒரு அடங்கா மாதிரி பிறக்கமனு சரியாத்தானே இருக்குது. அந்த கிழவன் கொலை ஊதிட்டு இருக்கறனால தான் இந்த கிழவி இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்குதுக்கா. என்னடி ஆடுறாங்க இப்படித்தான் வா. சொல்லுங்கய்யா, உடம்புக்கு என்னாச்சு? ஒரு வாரமாங்க நல்ல இருமல் சளிங்க, கைகால் குடைச்சலுங்க. இந்த தும்மல் சளிக்கெல்லாம் மாத்திரை கொடுப்பீங்கள்ல, அது கொஞ்சம் கொடுங்க. இந்தாங்க இந்த மாத்திரையை காலையில் ஒன்று நைட் ஒன்று சாப்பிட்ட அப்புறம் சாப்பிடணும், புரியுதா? சரிங்க. உடம்பு பார்த்துக்கங்க ஐயா. ரொம்ப நன்றி. அந்த ஆள் எனக்கு கொடுத்த தோலை விதையிலடி, தோலை மாத்திரேன். வீடியோடு அந்த கலர் பட்டணத்தோட காரணம் இதுதானா? வீடியோ எடுக்கிறோம், அந்த வைத்தியர் வாயை அடைக்கிறோம். வைத்தியரே, இந்த வீடியோவை ஊருக்குள்ள காமிச்சா என்ன நடக்கும்னு தெரியும்ல? உங்கள் ஆத்தா தான் அவளுக்கு குழந்தைய கலைச்சிட போகிறாளுங்க, விட்டுறக்கூடாதுன்னு பிளான் பண்ணதே உங்கள் ஆத்தா தான். அது போக அந்த குழந்தை முக்கியம் முக்கியம் முக்கியம்னு சொல்லிகிட்டே இருந்தால் தான் ராதிகா மனசு மாதிரி அந்த குழந்தைய கலைக்கிற நினைப்பையே விட்டுருவான்னு சொன்னதும் உங்கள் ஆத்தா தான். எனக்கு ஒன்றும் தெரியாதா தான். ராதிகா, கேட்டேன்டி, கேட்டேன், எல்லாத்தையும் கேட்டேன். அட பாவீங்களா, கடைசியில இதான் விதி நீ என்னையே நம்ப வச்சிட்டீங்கல்ல. குழந்தை பெத்துக்கிறது பெத்தவங்களோட முடிவு. ஆனா அந்த ஆத்தா இருக்கே, அதை நான் பார்த்துக்கிறேன் முருகேசா. இது ஒரு அரிய வகை மூலிகையில செஞ்சது. இதை சாப்பிட்டீங்கன்னா பழக்க தோசைன்னு சொல்லிட்டுங்கன்னு மாத்திரையை பொடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்க நினைக்கிறது எல்லாமே நல்லதா நடக்கும். நீ கலந்துரு. கலக்கிறோம். கொடுத்த மருந்து நல்ல வேலை செய்யுது. இப்ப போய் நாங்க சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே ஒப்பிக்கிற, இல்லனா அந்த வீடியோ ஊருக்குள்ள குதிச்சிரும். ஞாபகம் இருக்குல்ல? போங்க. என்ன ஆத்தா, என்னாச்சு? தெரியல வைத்தியரையா, கைத்த பெரட்டி பெரட்டி வருது. ஐயோ ஆத்தா, 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 ஐயோ ஆத்தா, என்னாச்சு? என்னதான் ஆச்சு? ஐயோ அத்தைக்கு என்னாச்சு? வைத்தியரே, எங்க ஆத்தா சாவ போகுதா? வாய மூடி, நீ தாண்டி பேத்தி, உன்னை தாண்டி நம்போனு. எல்லாம் ஒரு ஆசைதான் ஆத்தா, ஆசைதான். வைத்தியரே, நான் சொல்லி இது சொல்ல வந்ததை சொல்லுங்க. உங்க ஆத்தா கர்ப்பமா இருக்கு. என்னது? கர் 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 இல்லத்த, கர்ப்பம். கர்ப்பமா? அடி வாய மூடுடி. ஐயா வைத்தியரே, என்ன ஆச்சு? ஆமாத்தா, நீ கர்ப்பமா இருக்கிற. இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. அடச்சி, என் புருஷன் செத்து பல வருஷமாச்சு, இந்த வயசுல என்ன சொல்றீங்க நீங்க? அட ஆத்தா, அந்த ஆத்தா மகமாயை குடுக்கணும்னு நினைச்சா எப்படி வேணா குடுக்கும் ஆத்தா. அடியே கொஞ்சம் மெதுவா பேசுங்கடி, ஊருக்குள்ள 4 பேர் கேட்டாங்க, நான் 4 விதமா பேசுவாங்கடி. என்ன பேசுவானுங்க? அடுத்த மேரி மாதா குந்தி தேவின்னு பேசுவானுங்க ஆத்தா. வாய மூடி. ஐயா வைத்தியரே, நான் உங்களை திட்டிட்டேன்னு கண்டதையும் பார்த்து சொல்லாதீங்க ஐயா, கொஞ்சம் தெளிவா பார்த்து சொல்லுங்க வைத்தியரே. 7 14 7 21 எப்பவுமே என் கணக்கு தப்பாதுன்னு உனக்கே தெரியுமாத்தா? நீ கர்ப்பமா தான் இருக்கிறியாத்தா? ஐயோ ஆத்தா, உட்காரு. இனிமே நீ ஒரு துரும்ப கூட அசைக்க கூடாது. நாங்க உன்னை எங்க கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம். ஐயோ, 7 புள்ள பெத்தவா, 7 சீமைக்கு போனவா, இப்படி ஒரு கதையை நான் கேட்கலையே. நல்ல காரியம் பிறக்க போற வீட்டுல இப்படி அளவு வைக்காதாத்தா. வாயத்தா மூடடி.
இதெல்லாம் ரொம்ப தப்பா ஆத்தா. இது அந்த ஆத்தாவே பார்த்து கொடுத்தது. உனக்கு பெத்துக்க இஷ்டம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா பெத்து மட்டும் கொடுத்துடு, மத்ததெல்லாம் எங்க பொறுப்பு. அந்த காடு வாங்குது, வீடு போவோங்குது. பெத்துக்கிற வயசாடி இது. ஏண்டி என்னை இப்படி சீரழிக்கிறீங்க? ஏங்கண்ணே, பப்பாளி அண்ணாச்சி பழம் என்ன வேலை? ஏனாத்தா மாசமா இருக்க நீ இப்படி பப்பாளி அண்ணாச்சி பார்த்துட்டு இருக்க? நல்லா ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கி சாப்பிட வேண்டியதானே? அட போடா. என்ன ஆத்தா இவ்வளவு பிஸ்கஸ்க்கு போனீங்கன்னா உள்ள இருக்கிற வந்து என்ன ஆகுது? ஏறு உன வீட்டுல ஊண்டுட்டு போறோமா? ஏறு போட வேண்டியது நீ கட்டால. ஆத்தா என்னாச்சு? என்னாச்சு ஆத்தா? பிரசவ வலி வந்துடுச்சா? அடியே, இது ஒண்ணுதான் இப்ப ரொம்ப முக்கியம். இந்த வயசுல புள்ளை பத்தி நான் என்னடி பண்ண போறேன்? ஆத்தா தலைக்கிற வம்சத்தை தடுக்காத ஆத்தா. சொன்னா கேளுங்கடி, எனக்கு இந்த குழந்தை வேண்டாமடி. ஏன்னாத்தா சொன்ன? சரியா கேட்கல, திருப்பி சொல்லு. எனக்கு இந்த குழந்தை வேண்டாண்டி, களைச்சு விட்டுருங்கடி. ஐயோ ஆத்தா அப்படி சொல்லாத. நாங்க எல்லாரும் இந்த குழந்தைக்கு எவ்வளவு ஆசையா இருக்கும் தெரியுமா? அடி, உங்க ஆசைக்கு என்னோட ஆயுசே போயிருமடி. ஆத்தா இந்த குழந்தை வேணும் நாங்க முடிவு பண்ணிட்டோம்ல. அடி, உங்க முடிவை கொண்டு போய் அடுப்புல போடுங்கடி. பெத்துக்கிறவளோட முடிவை கேளுங்கடி, அதுதான் இப்ப முக்கியம். ஏன் ஆத்தா, உனக்கும் குழந்தை வேணான்னு முடிவெடுத்தல, அதே மாதிரி என் அன்னிக்கும் அவங்க குழந்தை வேணான்னு முடிவெடுத்தல என்ன தப்பு? உனக்கு ஒரு நியாயம், என் அன்னிக்கு ஒரு நியாயமா? என்னடி என்னென்னமோ சொல்றா? அப்ப இந்த குழந்தை வேண்டாமா? அம்மா எங்களுக்கு இந்த குழந்தை பத்துக்கல விருப்பமே இல்லைம்மா. ஏற்கனவே 2 குழந்தை, இந்த 3வதெல்லாம் ரொம்ப கஷ்டம், சமாளிக்க முடியாதுமா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து அப்புறம் நீ மாதிரி பேசுற. குழந்தை வேண்டாம், வளர்த்த முடியாது, அது இதுன்னு. குழந்தை வேண்டான்னா முதல்லயே முடிவெடுத்து தொலைச்சிருக்கலாம்ல. இப்ப பாரு எல்லா கஷ்டமும் இவளுக்கு தான். சரிடா, இப்ப என்ன பண்ணலான் இருக்கீங்க? ஆடந்த பேட்டை விட்டு தொலைங்கடி. என்ன முதல்ல ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்கடி. ஐயோ ஆத்தாக்கு வலி வந்துருச்சு, தூக்குங்க தூக்குங்க தூக்குங்க. ஆமா. ஐயோ, ஏமா நடத்திட்டு இருக்கிறேன்? டாக்டர், என் வயித்துல இருக்கிற இந்த குழந்தை வேண்டாம் டாக்டர், களைச்சு விட்டுருங்க டாக்டர். அட என்னம்மா சொல்றீங்க? டாக்டர், இது என் உடம்பு, என் முடிவு. ஆனா இந்த குழந்தைய வச்சுக்க சொல்லி அவங்க வற்புறுத்துறாங்க டாக்டர். அது இல்லம்மா. எங்களை என்னை வற்புறுத்தாதீங்க டாக்டர், இந்த குழந்தைய களைச்சு விட்டுருங்க டாக்டர். அட அது இல்லம்மா. மத்தியானம் என்ன சாப்பிட்டேன்? குழந்தை நல்லா இருக்கட்டும்னு சத்து மாவு கொடுத்தாங்க டாக்டர். அது மட்டும்தான் இருக்குதே, வயித்துல குழந்தையும் இல்ல ஒண்ணும் இல்ல. எங்க வைத்தியர் நாடி பிடிச்சு சொல்ற கணக்கு என்னைக்குமே தப்பாகாதே. உளராதம்மா. மெடிசன் எவ்வளவு டெவலப் ஆனாலும் நீங்க மாற மாட்டீங்க. இந்த உங்க ரிப்போர்ட். குழந்தையாமா குழந்தை, சத்து தான் கம்மியா இருக்கு, இன்ஜெக்ஷன் எழுதி தர, போட்டுட்டு போங்க. எனக்கு இந்த குழந்தை வேணும். எங்களுக்கு இந்த குழந்தை பத்துக்கல விருப்பமே இல்லைம்மா. சரிடா, இப்ப என்ன பண்ணலான் இருக்கீங்க? இப்பெல்லாம் ஓகேவா நீ? இப்பதாண்டி மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஓ, இதுக்கு தான் ஆத்தா முழுகாம இருக்குன்னு எல்லாரும் சேர்ந்து நாடகம் போட்டீங்களா? எங்கன்னு இதுக்கு நீ விஷயத்தை என்கிட்ட நேராவே சொல்லிருக்கலாம்ல. சாதாரணமா சொல்லியிருந்தா மட்டும் நீ தலையாட்டி இருக்கவா போற? ஆனா என்னன்னா ஆத்தாவே தான் மாசமா இருக்குன்னு நம்பிச்சு பாத்தியா? அதுதான் ஹைலைட்டு. என்னடியாச்சு? என்ன வம்சத்தை அழிச்சு போட்டீங்களே. வம்சத்தை காப்பாத்த நீ இருக்கே ஆத்தா. அடி போடி, உங்களை ஏன் பாட்டி உங்க எங்கெல்லாம் தேடுது? வாங்க இன்ஜெக்ஷன் போடலாம். எதுக்கு அங்க வரைக்கும் போயிட்டு இங்கே போட்டுருங்க. கைய புடி. வேண்டாம். போடுங்க. வேண்டாம். அம்மா